சோ இது எங்களுக்குன்னு இல்ல, அந்த பிளைட்ல இருந்த எல்லாருக்குமே இதுதான் நடந்துச்சு. நிறைய பேர் கேட்ட விஷயமே தண்ணிக்கு காசு கேக்குறீங்களா அப்படின்னு. ஏங்க 20,000 30,000 நம்ம பிளைட் டிக்கெட் சார்ஜ் போட்டு நம்ம போற இடத்துக்கு ஒரு பிளைட்ல தண்ணி கூடவா கொடுக்க மாட்டீங்க? ஃப்ரீயா கிடைக்கிறது தண்ணி மட்டும் தாங்க. ஆல்ரெடி நம்ம நாட்டிலேயே நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கு. சோ இப்ப வெளிநாட்டுக்கு போகும்போது இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம இதை கேள்வி கேட்காம இருந்தோம்னா நாளைக்கு இது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். இது இப்ப நான் கேட்டிருக்கேன். நாளைக்கு நீங்க அதே ஏர் ஏஷியா பிளைட்ல போகும்போது நீங்களும் கேள்வி கேட்கணும். ஒரே விஷயம் தாங்க, ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம ஒரே ஒரு விஷயத்தான், தண்ணி அது ப்ராப்பரா கொடுக்கணும். இன்ஃபேக்ட் அவங்க கர்டசிக்கு வந்துட்டு ஒரு சாரி கேட்கல, எதுவுமே கேட்கல, ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணாங்க. அங்க இருந்த ஒரு வயசானவங்க வந்துட்டு திடீர்னு எனக்கு பார்த்துட்டு அவங்க 2 வாட்டர் பாட்டில் வச்சிருந்தாங்க. அந்த வாட்டர் பாட்டில் இருந்து எனக்கு ஒண்ணு கொடுத்தப்போ இவ்வளவு தாங்க இருக்கு அந்த வாட்டர் பாட்டில். சென்னை டு மலேசியா டிராவல் 4 மணி நேரம். அந்த 4 மணி நேரம் டிராவலுக்கு இத்தனூண்டு பாட்டில் 3 ரிங்கெட்ஸ். டேய், ஒரு வாட்டர் பாட்டில் தானடா, இது காசு கொடுத்து வாங்குறதுலாம் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆப்வியஸ்லி வாட்டர் பாட்டில் விக்கட்டும், வாட்டர் பாட்டில் நாங்க காசு கொடுக்கறதுக்குமே ரெடி இல்லைன்னு சொல்லல, எல்லாருமே காசு கொடுத்து தான் வாங்குறோம். ஆனா எமர்ஜென்சில ஒருத்தர் இருக்கும் போது காசு கொடுத்துட்டு பாட்டில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பா இருந்துச்சு.